முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதுவிதமான அரசியல் ஒன்றை முன்னெடுக்க போவதாக அறிவித்திருக்கின்றார். புதுசா யோசிச்சு ஒரு புதுவிதமான அரசியலை கண்டுபிடிச்சிக்காராம். அப்படி என்னதான் கண்டுபிடிச்சிக்கார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். மற்றொரு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அரசியலை விட்டே ஒதுங்கி செல்வதாக அறிவித்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நாளை மலையகத்துக்கு சென்று மலையக மக்களுக்கான வீட்டு திட்ட நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். சாவச்சேரியில் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. காலி சிறைச்சாலையில் பெருமளவிலான கையடக்க தொலைபேசிகளும் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அத்துடன் கருத்தோவிய பகுதியில் நேற்று இலங்கையினுடைய சுதந்திர தினம் தானே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ரெண்டு பேர் சொல்லினோம் தங்களோட சுதந்திரம் பறி போயிட்டு சொல்லி. எனவே யார் அவர்கள் என்பது சம்பந்தமாக இன்றைய கருத்தோவியத்தில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ரணில் விக்ரமசிங்க புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்காராம். அதாவது இனி புதுவிதமான ஒரு அரசியலை முன்னெடுக்க போறாராம். அது என்ன புதுவிதமான அரசியல் என்று சொன்னா, அதாவது இனி இப்ப சாதாரண அரசியல் இல்லையாம், ஸ்மார்ட் அரசியலை முன்னெடுக்க போறாராம். ஸ்மார்ட்டா செய்ய போறாராம். அதாவது முந்தி கையிறக்க தொலைபேசிகள் சும்மா நார்மல் ஃபோனுகள் வந்தது. பிறகு ஸ்மார்ட் ஃபோனுகள் வந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த சிட்டிகள் இருக்கு தானே, நகரங்கள், அதுவும் முதல் சாதாரண சிட்டியாக இருந்தது, பிறகு ஸ்மார்ட் சிட்டியாக வந்தது. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கவும் யோசிச்சு இப்போ புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கார். ஸ்மார்ட் பொலிட்டிக்ஸ், ஸ்மார்ட் அரசியலை முன்னெடுக்க போறாராம். அதோட இந்த கட்சி யூஎன்பி கட்சி தானே, இவ்வளவு காலமும் யூஎன்பி கட்சி, இனி ஸ்மார்ட் யூஎன்பி என்று சொல்லப்படுமாம் அவர்களுடைய கட்சி. அப்படி ஒரு வேலை திட்டத்தை நேற்று ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதில் கணக்க விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். இனிமேல் நாங்கள் பழைய அரசியலை முன்னெடுக்க முடியாது, நாங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். அதோட இளைய தலைமுறையை நாங்கள் இதுக்குள்ள உள்வாங்கணும். இளைய தலைமுறைகிட்ட அரசியலை ஒப்படைக்கணும். ஜென்சி என்று சொல்லுவது தானே, ஜென்சி தலைமுறைக்கு நாங்கள் அரசியலை ஒப்படைக்கணும் என்றெல்லாம் சொல்லி வச்சுக்கார். எல்லாம் நல்ல விஷயம் தான், ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்னண்டா இளைய தலைமுறைகிட்ட அரசியலை ஒப்படைக்கணும், அரசியலே மாறிட்டு சொல்றார் ரணில் விக்ரமசிங்க. அது உண்மைதான், இளைய தலைமுறைகிட்ட அரசியலை ஒப்படைக்கணும். ஆனால் எப்படியான அரசியலை நீங்கள் ஒப்படைக்க போறீங்கன்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நீங்கள் காலங்காலமாக காவி கொண்டு வருவீங்க தான் ஒரு அரசியல் உண்டு. இலங்கையில் இலங்கை பௌத்த சிங்கள நாடு, பௌத்தத்துக்கு தான் முன்னுரிமை, சிங்கள மக்கள்லாம் பெரும்பான்மை, இது எங்கட நாடு, இந்த ஒரு ஒன்றை காவி கொண்டு வரீங்க தானே காலங்காலமாக. அதைத்தான் இப்போ புதிய தலைமுறையிட்ட ஒப்படைக்க போறீங்களா என்றதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னு சொன்னால் எப்படி பார்த்தாலுமே இலங்கையில் பெரும்பான்மை சிங்கள மக்கள் தானே. அப்போ சிங்கள இளைய தலைமுறை இருக்கு தானே, ஜென்சி தலைமுறை, அவைக்கு நீங்கள் என்னத்தை சொல்லிக் கொடுக்கணும்? இந்த நாடு தனியாக சிங்கள மக்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இங்கே தமிழ் மக்கள் இருக்கணும், முஸ்லீம் மக்கள் இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணும். புதிய தலைமுறை நீங்கள் அரவணைச்சு கொண்டு போகணும். நாங்களாம் அந்த காலத்தில் அரவணைச்சு கொண்டு போகாமல் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தினாங்கள். நீங்களாவது எல்லா மக்களோடையும் ஒற்றுமையாக வாழணும் என்று சொல்லி இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தா ஓகே, அதுதான் சரியான அரசியலாக இருக்க முடியும். ஆனால் ரணில் விக்ரமசிங்க என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இருந்தாலும் அரசியலை அடுத்த தலைமுறையிட்ட ஒப்படைக்க போறாராம். இந்தியா வளர்ந்தோண்டு போது, அமெரிக்கா வளர்ந்தோண்டு போது, நாங்களே இப்படி இருக்கிறோம்னு சொல்லி இப்பதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஞானம் பிறந்திருக்கு. நாட்டை நாசமாக்கினதே நீங்கள் தானே. எனவே ரணில் விக்ரமசிங்க இப்ப புதுசா ஒரு அரசியலை கண்டுபிடிச்சுக்காராம். அதுதான் ஸ்மார்ட் அரசியல். பொறுத்திருந்து பார்ப்போம் அவற்றை ஸ்மார்ட் அரசியல் எப்படி வேலை செய்யுது சொல்லி. மற்றொரு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தான் அரசியலை விட்டே ஒதுங்குவதாக அறிவித்திருக்கின்றார். நீண்ட காலமாக தான் அரசியலில் இருந்ததாகவும், அதாவது 30 வருடங்களுக்கு மேலாக தான் அரசியலில் இருந்ததாகவும், இனி அரசியலை விட்டு ஒதுங்கி தனிப்பட்ட வாழ்க்கை தான் வாழப்போவதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார். இப்போ தான் எந்த கட்சியிலேயும் இல்லை, நான் எந்த கட்சி உறுப்பினரும் இல்லை, நான் தனிமரமாக இருக்கிறேன் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நீண்ட கால உறுப்பினராக இருந்தவர் மைத்திரிபால சிறிசேன. பிறகு 2015 அவர் ஜனாதிபதியாகி பிறகு நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சி முடிகிற தருவாயில தான் மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்தது, ஈஸ்டர் குண்டு தாக்குதல். இப்படியாக மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ அரசியலை விட்டு ஒதுங்க போவதாக அவர் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நாளை மலையகத்துக்கு சென்று மலையக மக்களுக்கான வீட்டு திட்ட நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றார். உங்களுக்கு தெரியும், டித்வா புயல் காரணமாக மலையகத்தில் பெருமளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. நிறைய பேர் வீடுகளை இழந்து, தங்களுடைய வாழிடங்கள் எல்லாம் இழந்து
தற்காலிகமான முறையில் உறவினர்களுடையும் அதே போல நலன்புரி நிலையங்களையும் வந்து தங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களால் வாக்குறுதி வழங்கப்பட்டது. நடுவில் வந்து எதிர்க்கட்சியாக்கள் கேட்டவே என்ன வீடெல்லாம் கொடுக்குறீங்களோ சத்தத்தை காணையில் அப்படியே கைவிட்டுட்டீங்களா, பொய் சொல்லிட்டீங்களா என்று சொல்லி எல்லாம் கேட்டவே. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நாளை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். நாளை முதல் மலையக மக்களுக்கு வீடுகளை அமைக்கின்ற பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி இந்த தகவலை அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே வழியில் அடுத்த மாதம் மார்ச் மாதத்திலிருந்து வடபகுதியில் இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்படும் என்று சொல்லியும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கார். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நீர்த்தேக்கம் ஒன்று அமைக்கப்படும் என்று சொல்லி அதற்கான பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக பருத்தித்துறைக்கு அண்மையில் மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்கம் உருவாக்கப்படும் என்று சொல்லி மன்னாரில் வந்து பாலியார் இருக்குத்தானே, அந்த பாலியார் திட்டத்தை வந்து இன்னும் விரிவாக்கி மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போயினமாம். எனவே யாழ்ப்பாணத்தினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த திட்டம் இருக்கும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த திட்டத்துக்கான பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பித்து வைக்கப்படும் என்று சொல்லியும் அதே வழியில் மார்ச் மாதத்தில் இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்கள் வடபகுதியில் ஆரம்பித்து வைக்கப்படும் என்று சொல்லியும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று சொல்லியுள்ளார். 3 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட ஹெரோயின் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எங்கேண்டா கிரிபத் கொடை அங்கே வச்சு, அதாவது போலீஸார் வீதியில் நின்று போகிற வர வாகனங்களை மறைச்சி செக் பண்ணிக்கணும். அப்போ ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் வந்து பார்க் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி கிரிபத் கொடையில் அதை போயிட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து 3 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் இருந்திருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டி போட்டு போனவர் வாரார், அதில் பார்க் பண்ணிட்டு போயிருக்கார், எங்கேயே போயிட்டு வந்திருக்கார். உடனடியாக போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டுது. பிடிச்சொன்னது இந்த மோட்டார் சைக்கிளுக்குள்ளே ஹெரோயின் போதைப் பொருள் இருந்ததை நாங்கள் கண்டுட்டோம், நடா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு போயாச்சு. கூட்டிக்கொண்டு போய் வச்சு விசாரித்து அவர் சொல்லியிருக்கார், தனக்கு இந்த போதைப் பொருளை தந்ததே வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு ஆள் என்று சொல்லி. அவர் யாருன்னு பார்த்தா அவர் நீர்கொழும்பில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காருன்னு சொல்லி, வெளிநாட்டிலேருந்து வந்து நீர்கொழும்பில் ஹோட்டலில் இருக்காருன்னு சொல்லி உடனடியாக போலீஸ் அங்கே போயிட்டு அந்த ஹோட்டலை சுற்றி வளைச்சு அந்த ஆளை பார்த்தா அவர் வந்து தாய்லாந்துக்காரர். அவருக்கு வந்து 32 வயது. அவரான இந்த ஹெரோயின் போதைப் பொருளை எங்கிருந்தோ கொண்டு வந்திருக்கார். அவரும் இவரும் சேர்ந்து அதை விற்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும். இப்போ 2 பேருமே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் சாவச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் ஒரு காணியோட துப்புரவு செய்யக்குள்ள அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டார் ஷெல்லுகள், கிரினேட்ஸ் என்று சொல்லி ஒரு தொகுதி ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக சாவச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வெடிபொருட்களை வந்து செயலிழக்க செய்கின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். முழுமையாக மீட்டெடுத்து செயலிழக்க செய்கிற நடவடிக்கையில் இந்த வெடிபொருட்கள் வந்து யுத்த காலத்தில் புதைச்சி வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி முதல் கட்டமாக சந்தேகிக்கப்படுது. இருந்த போதிலும் கூட மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காலி சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன, சிம் அட்டைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன, அத்துடன் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. காலி சிறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பிளாக்ஸில் வந்து இந்த தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 கையடக்க தொலைபேசிகளாம், எல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ், 19 ஃபோன்ஸ் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து போலீஸ் கேட்டிருக்குது ஒவ்வொரு டைம் இது ஆட்ட ஃபோனுண்டு. அங்கே இருந்த எல்லாரும் சொல்லிக்கணும் எங்களுக்கும் இந்த ஃபோனுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்கட ஃபோன் இல்லைன்னு சொல்லி. எனவே இந்த 19 ஃபோனுக்கும் யாருமே உரிமை கோரலையாம். ஆனால் யாரோ நல்லா பாவிச்சிருக்கிறோம் உள்ளே இருந்து. போலீஸ் வந்து கேட்டோன்னா டப்பண்டு தங்கடை இல்லைன்னு சொல்லி போட்டோம். யாருமே உரிமை கோரலையாம். எனவே உரிமை கோரப்படாத 19 கையடக்க தொலைபேசிகள், அவற்றுக்கு தேவையான சிம் அட்டைகள் மற்றும் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது சம்பந்தமாக காலி சிறைச்சாலையில் பணிபுரிகின்ற அதிகாரிகள் மற்றும் சிறை காவலர்கள் போன்றோரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் நிற்கினம். 2 பேரும் ஆராக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் மஹிந்த ராஜபக்ஷ, மற்றவர் வந்து ரணில் விக்ரமசிங்க. மேலே செய்தி போடப்பட்டிருக்கிறது 78வது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி. அப்போ மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவை பார்த்து சொல்கிறார் எங்களுக்கு தான் சுதந்திரம் இல்லை என்று சொல்லி. அது என்னவோ உண்மைதான், அவை 2 பேருக்கும் சுதந்திரம் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மேர் என்று சொல்லி பேர் தானே தவிர அவைக்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றா எந்த நேரம் விசாரணை கூப்பிடப்படும், எந்த நேரம் கைது செய்யப்படுவோம் என்று சொல்லி ஒன்றுமே தெரியாது. ஏற்கனவே அங்கே வழக்குகள் போய்கொண்டிருக்குது. நெச்சபடி வெளிநாடுகளுக்கெல்லாம் போக முடியாது.
அப்போ கட்டுப்பாடுகள் தானே, அதால் தங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்கிறார் மஹிந்த ராஜபக்ச. அதண்டா உண்மைதான். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.